தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக காரணங்களை பார்க்கலாம். சூப்பர் சிஎமாக விஜயின் மாஸ் வெற்றிக்கு என்ன காரணங்கள் என்பது குறித்து நமது வரைகலையில் தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நேரடியாக அந்த வரைகளுக்கு செல்வோம். விஜயின் செம மாஸ் வெற்றிக்கான காரணங்கள் சூப்பர் சிஎம்மின் வரப்போகும் தரமான சம்பவங்கள். அதாவது திமுக அதிமுக கிட்டத்தட்ட கடந்த 60 ஆண்டு காலமாக 1967 ஆரம்பித்து தற்போது 2026 இந்த கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இந்த 59 ஆண்டுகளாக திமுக அதிமுக என்றால் மாறி மாறி ஆட்சி இருந்தது. தற்போது அதற்கு தடுத்து நிறுத்தியுள்ளார். முற்றுப்புள்ளி என்று சொல்ல முடியாது, கமா போட்டிருக்கிறார். அவருடைய பயணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் விஜய். அடுத்ததாக இரண்டாவது புள்ளியாக நாம் பார்க்க போவது, பெரும்பான்மை பெறாவிட்டாலும் மக்கள் மனதை வென்றுள்ளார் விஜய். இது நாம் அன்று வாக்கு தினத்திலும் பார்த்தோம், அன்று வாக்கு தினம் என்று வாக்குப்பதிவு என்றும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த நாளும் யாரை கேட்டாலும் எதற்கு போட்டேன், விசிலுக்கு போட்டேன். எல்லா இடத்திலும் விசில் என்றார்கள். அது ஒரு பொய்யான மாயையாக இருக்கும், டிஜிட்டல் மாயையினால் நாம் எல்லாம் மயங்கியிருக்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைத்தோம். ஆனால் நடந்தது என்ன? விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள், மிகப்பெரிய மாசாக வாக்களித்திருக்கிறார்கள். விசிலுக்கு மிகப்பெரிய விசில் அடித்து மற்றவர்களை எல்லாம் அமைதியாக்கி விட்டார்கள். விஜய் கோட்டையிலே தற்போது சிஎமாக அமர்ந்திருக்கிறார். அந்த அளவுக்கு மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார் விஜய். மாற்றம் வேண்டும் என்று காத்திருந்த மக்களுக்கு ஒரு மாற்றாக தெரிந்திருக்கிறார் விஜய். இதுவரை திமுக அல்லது அதிமுக என்றால் மாற்று, நடுவிலே சீமான் வந்தார், ஆனால் அவரால் மனங்களை வெல்ல முடியவில்லை, மக்கள் மனங்களை முழுமையாக வெல்ல முடியவில்லை. ஆனால் விஜய் வென்றதற்கான காரணம் அடுத்த புள்ளியிலே வருகிறது. விஜய் எப்படி வென்றார் என்றால், அடுத்த நாம் பார்க்கும்போது பெரும்பான்மை பெறாவிட்டாலும் மக்கள் மனதை வென்றார். தற்பொழுது நாம் பார்ப்பது விஜயின் வெற்றிக்கு டாப் 2 காரணங்கள். ஒன்று சோசியல் மீடியா, இன்னொன்று நம்பிக்கை. மக்களுக்கு அந்த நம்பிக்கை வர வேண்டும். எப்படி வரும் நம்பிக்கை? ஒரு பிரபல நட்சத்திரமாக ஏற்கனவே அவர் பிரபலமாக இருக்கிறார். எனவே இவரால் ஏதாவது செய்ய முடியும், நிச்சயமாக செய்ய முடியும். அதுபோன்று விஜயும் மிக அருமையான ஸ்ட்ராட்டஜி ஒன்றை பயன்படுத்தினார். அதாவது 3 போட்டி 4 முனை போட்டி இருந்தாலும் சீமானை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அதிமுக ஒரு பிரதான கட்சி, தமிழகத்தின் பெரிய கட்சி அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். அந்த கட்சியும் கண்டுக்கவே இல்லை. திமுக தான் எங்கள் எதிரி, திமுக ஒன்று திமுக இன்னொன்று டிவிகே, ஒன்று டிவிகே இன்னொன்று திமுக, எங்கள் 2 பேருக்கிடையே தான் போட்டி என்று தான் மெயின் கண்டெண்டர் என்பதை பேசி 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 மக்கள் மனதிலே தெளிவாக திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை எஸ்டாப்ளிஷ் செய்தார். அது மிக 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 முக்கியமானது. மக்கள் மனதில் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்பார்கள். அதுபோன்று சைக்கலாஜிக்கலாக மக்கள் மனதிலே திமுகவுக்கு மாற்று விஜய் தான் என்ற ஒரு கருத்தினை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டார். இபிஎஸ் தொடர்ந்து பேசினாலும் அவருடைய பேச்சு பெரிய அளவு ஈடுபடவில்லை. மக்களை போய் தினமும் சந்தித்தார், அவர் பல இடங்களில் பேசினார். ஆனால் விஜய் குறைந்த கூட்டங்கள் நிறைந்த மனங்களிலே போய் குடிகொண்டார் என்பதுதான் உண்மையாக இருந்திருக்கிறது. அடுத்த புள்ளியை பாருங்கள். இந்த சோசியல் மீடியா குறித்தும் பேசுவோம், ஆனால் தொடர்ந்து விவாதத்தில் பேசும்போது மிக விலாவரியாக பேச போகிறோம். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸின் நேரடி மறைமுக பரப்புரை விஜய் வெற்றிக்கு முதல் அடிப்படை என்று. அதனால்தான் விஜய் கூட எல்லோரையும் பாராட்டினார். விர்ச்சுவல் வாரியர்ஸ் யார் என்று யாருக்குமே தெரியாது. அவருடைய ரசிகர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், அல்லது பணம் கொடுத்து வேலை செய்வர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய, இன்ஸ்டாகிராமிலே மிகப்பெரிய ஒரு, எதை எடுத்தாலும் இப்போ பார்த்தாலும் விஜய் ஒருவர் ஏதாவது பேசிகிட்டே இருப்பார். அதுவும் அந்த சினிமா டயலாக்கெல்லாம் எடுத்து அழகாக மேட்ச் பண்ணி எடிட் பண்ணி ஒரு மிகப்பெரிய குழுவே இயங்கி இருக்கிறது. சாதாரண குழு அல்ல. கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே 6 மையங்கள், 6 ஹப்ஸ் என்ற வகையில் 6 மையங்கள் சென்னையில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆபரேஷனுக்காக 4000க்கும் மேற்பட்ட கணக்குகள், சோசியல் மீடியா கணக்கில் வைத்து ஒவ்வொன்றுக்கும் 250க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ். அவங்களுக்கு டார்கெட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 கால காலம் நாள்தோறும் 7 கோடி பேரை சென்றடைய வேண்டும், நாள்தோறும் 7 கோடி கணக்குகளை சென்றடைய வேண்டும் என்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி, கிட்டத்தட்ட 7 கோடி பேரை தினமும்
ஏதோ ஒரு வகையில் விஜயுடைய ஏதோ ஒரு கதை வந்து கொண்டே இருக்கும். விஜய் இதை செய்ய போகிறார், அது செய்ய போகிறார், திமுக இப்படி திட்டினார், அதிமுக எப்படி திட்டினார், மற்றும் பலர் என அதிமுக விளையாடினார், விமர்சனம், ஏதோ ஒரு கருத்து வந்து கொண்டு விஜயை பற்றி தொடர்ந்து அவர் புகழ் பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம். அதாவது நிறைய பேர் சொல்வார்கள் வழக்கு மொழியிலே, ஒரு பொய்யை தொடர்ந்து தொடர்ந்து சொன்னால் உண்மையாகிவிடும் என்று. விஜய் சொன்னது பொய் என்று சொல்லவில்லை. அது போன்று தொடர்ந்து விஜயை பார்க்க பார்க்க விஜய் மீது நாம பார்க்க நம்மளை பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, சினிமா டைலாக், அது போன்றதான் விஜய் தற்போது மக்கள் மனங்களை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனதிலே போய் அமர்ந்திருக்கிறார் என்றுதான் தெரிகிறது.